ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் எங்களோடு கூட இருந்து கர்த்தரங்களை எப்பொழுதும் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த ஆண்டிலே கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன் என்பதை. ஆமேன். அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாத வழிகள். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தும் பொழுது நிச்சயமாக அவருடைய வழிகளிலே எப்பொழுதும் வெற்றி உண்டு. நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இதோடைய சமூகத்தில் நாம் கலந்து செல்வோம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:30, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமுடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனுடைய வசனம் உத்தமமானது. அல்லேலூயா. தேவனுடைய வழிகள் உத்தமமானது, அது உண்மையானது. தேவனுடைய வழிகள் அது வெற்றி உள்ளதாக இருக்கிறது. ஆமென். அவர் நம்மை வெற்றியின் பாதையிலே நடத்துகிற நல்ல ஆமென். 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் நடத்துகிற வழிகள் வெற்றி உள்ளதாக இருக்கும். அவர் சொல்கிறார், பிரயோஜனமானதை போய் நீ நடக்க வழிகளிலே நடந்து சொல்லுகிறார். அவருடைய வழிகளிலே நம்மை நடத்தும் பொழுது அவருடைய வழிகளிலே நாம் நடப்பதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அநேகர் தங்களுடைய எண்ணத்தின்படியே வாழ்வது, தங்களுடைய எண்ணத்தின்படியே நடப்பது, அல்லது தங்களுக்கு ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு ஆரம்ப நாட்களில் இதுதான் என்று சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். நான் இப்படித்தான், நான் இதை விட்டு மாற மாட்டேன், நான் இப்படித்தான், இதைத்தான் செய்வேன். சில வேளையில் எங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்தால் கூட ஒரு நான் இதை செய்ய வேண்டும், இதை நான் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அந்த விருப்பம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கூட இருக்கலாம். எப்பொழுதும் தேவன் என்னை குறித்து உங்களை குறித்து வைத்திருக்கிற ஆமென், அது மேன்மையானது, அது ஆரோக்கியமானது, வெற்றி உள்ளதாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுங்க, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள். 55 நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஏனென்றால் நீ வைத்திருக்கிற பாதை, நான் இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரும் என்று சொல்லி நீ ஒரு பாதையில் இருப்பாய் என்று சொன்னால் அது தேவனாலே அது நடைமுறைப்படுத்த முடியாது. அதனால பைபிள் சொல்கிறது, நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில், உன் சுய புத்தியுமே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அப்போ உன்னுடைய விசுவாசம் தேவனிடத்தில் வைக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, வழிகளை எல்லாம் அவற்றை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் என்னை சகல விதமான காரியங்களும் அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்தில் சொன்னால், என்னுடைய வழிகளை என்னுடைய காரியங்களை செய்யலாம் கற்றுக் கொடுக்கும். 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்பி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்ப என்னுடைய வழிகள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்னை சரியான பாதையிலே அவர் நிச்சயமாய் நடத்துவார். ஏனென்று சொன்னால், என்னை குறித்தும் உங்களுக்கு குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம் வேற பாருங்க. சில வேளையில தேவனுக்கென்று ஒரு வைராக்கியம் பாராட்டி, நான் தேவனுக்கென்று இதை செய்ய வேண்டும் என்று போகலாம். பாருங்க, பவுல் அவர் சவுலாக இருக்கும் பொழுது தேவன் மேல ஒரு வைராக்கியம் இருந்தது அவருக்கு. அந்த வைராக்கியத்தோடு கூட கடந்து செல்லுகிறார். ஆனால்
பவுலை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அல்லேலூயா. பவுல் அதை சொல்லும் பொழுது நீதிமொழி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்தில் அகிரிப்பா ராஜாவோடு கூட பவுல் பேசுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற காரியம் சொல்லும் பொழுது 16ஆம் வசனம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து, இப்பொழுது எழுந்து காலும் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போவதை குறித்து உன்னை ஊழியக்காரனாக சாட்சியாக ஏற்படுத்துகிறது. ஆனால் தேவனுக்கு அதே நோக்கம். அவரை புதியத்தில் அனுப்பி அவருடைய நாமத்தை விசுவாசத்தினாலே அநேகரை ரட்சிக்கும்படியாக தேவனுடைய திட்டம் வச்சிருந்தார். பவுலுடைய நோக்கம் சவுலாக இருக்கும் பொழுது ஆனால் அவர் யாரும் சந்திக்கிறார் பாரு. நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொன்னால், என்னுடைய வழிகள் சில வழியில் அது என்னுடைய சுய புத்தியை சார்ந்ததாக இருக்கலாம். என்னுடைய நினைவு ஆண்டவர் சொல்றார், என்னை குறித்து அவர் வச்சிருக்கிற நினைவு வேற. எரேமியா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன்னை குறித்து அவர் நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். 29:11 நினைக்கிறேன். 29:11 எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பேரில் நினைவுகளை அறிவியர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு சமாதானத்துக்கு ஏதுவானவை. வித்தியாசமாக இருக்கும். இந்த காலையிலே அப்ப கர்த்தருடைய வழிகளில் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும், தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் 100% அந்த வார்த்தை நடக்கும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியே நடக்கும். நாங்களே ஒரு பிளானை போட்டு நாங்களே ஒரு ஐடியா வச்சு கொண்டு இப்படித்தான் தேவன் செய்வார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு இருக்கிற பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு அநேகருடைய பிழையான கொள்கைகளும் பிழையான வைராக்கியமான தீர்மானங்களும் அவருடைய வாழ்க்கை இழந்தவர்களாய் காணப்படுகிறார். நான் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்பதாக நான் கொழும்புல போன பொழுது ஒரு விசுவாசி வீட்டில் என்னை கூட்டிக் கொண்டு போனார் பாருங்க. அங்க போன அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு மேல் ஆகிடுச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, திருமணத்துக்காக சகோதரி அவங்க சொன்னாங்க, யாரும் ஊழியக்காரன் அந்த சகோதரி அந்த நினைப்பிலே இருந்துட்டா பாருங்க. அதுக்காக ஜெயிச்சீங்களா? சில வேளையில நாங்கள் ஆண்டோட ஒப்பு கொடுக்கிற வழிகளில் நண்பர் எனக்கு இந்தியாவில் இருந்த காசெல்லாம் எடுத்து கொண்டு இந்தியா போயிட்டார். இந்தியா போய் சிரி அடிக்க போய்கிட்டு அவங்க ஏமாத்தாங்க.
அவருக்கு ஊழியத்துக்கு கொடுத்த மோட்டார் சைக்கிளை விற்று அது காசு கடைசியா ஒரு சீனியும் ஒழுங்கு அடிபடலை. அவருடைய வாழ்க்கை ஊழியம் கொஞ்சம் இதாக போயிட்டு. நான் இதை என்னதுக்கு சொல்றேன்னு சொன்னால், ஒரு காரியம் நமக்கு வரும்போது அதை ஆண்டோட ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வழியில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டோட ஒப்பு கொண்டு நாம் பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது வழிகளில் நம்ம நடத்துவார் பாருங்க. அவர் நடத்தினால்தான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உத்தவனாய கர்த்தர் நான் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ப்ராஃபிட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது லாபமானவைகள். இன்னொரு இடத்துல சக்சஸ் என்று சொல்லப்படுகிறது. வெற்றி பெறக்கூடியவைகளை உனக்கு போதித்து அல்லது லாபம் தரக்கூடியவைகளை உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தர். தேவன் என்னை நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் வெற்றிக்கு நேரத்தான் நடத்துவார். தேவன் என்ன நடத்துவார் என்று சொன்னால் நிச்சயமாக லாபமான காரியங்கள் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய நல்ல தகப்பனாக இருக்கிறார், நல்ல அப்பாவாக இருக்கிறார். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தவர். சிலுவையிலே அவரோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லவனாக இருக்கிறார். அருமையானதோடு பிள்ளைகளே, முழுவதும் நம்முடைய வழிகளை கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வழிகளை அவருடைய சித்தத்தை அப்படி நிறைவேற்றுவார். தேவ சமூகத்திலே அவருடைய சித்தத்துக்காக காது ஒப்பு கொடுக்கணும். எங்களுடைய சுய பூத்தியை சாயாதபடி வழிகளை எல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபையில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த காலையிலே கருத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் ஆகிறதே ஆண்டவரே, வழிகள் எல்லாவற்றிலும் சமாதானம் தருகிறவனே, எங்களுடைய எல்லா காரியங்களும் உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல சுவாமி. உங்களுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே செம்மையானவைகள். உங்களுடைய வழிகள் ஆண்டவரே எங்களுக்கு செம்மையான வழிகள் ஆண்டவர். ஆகவே இந்த காலையில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து உமது வழி நடத்தலுக்காய் காத்திருக்கிறோம். நீ சகல காரியத்திலும் நடத்துகிற தேவன் ஆசீர்வதி. இந்த காலையில் வார்த்தைகள் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். தேவ கரனுடைய கிருபை உமது பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தடைகள் நிகழ்த்தும் ஆசீர்வதி. தேவ சமாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ சார். அருமையான சகோதரர் கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நன்றி. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சார். புதிய வருஷத்திலும் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி உங்களுக்காக அநேக தமிழ் மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளார்கள். கடவுள் உங்களுக்கு நல்ல சுபலம் ஆரோக்கியம் தந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய பணிகள் மக்கள் சேவை தொடர்ந்தும் அங்கே நிறைவேற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை இதே நேரம் சந்திக்கிறேன். God bless you.